தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் முதற்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. மந்தமாகிய சிந்தை மயக்கருத்து அந்தமில் குணத்தானே அடைந்து நின்று எந்தை ஈசன் என்று ஏத்திட வல்லீரேல் வந்து நின்றிடும் வான்மியூர் ஈசனே. திருச்சிற்றம்பலம். பரசமய கோளரியை பலராவாயனை பூம்பழனம் சூழ்ந்த சிறபுரத்து திருஞான சம்பந்த பெருமானை தேயமெல்லாம் குறவையிட தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியர்தம் குலதீபத்தை விரவியமை ஆளுடைய வென்றிமழை இளங்கலிற்றை விரும்பி வாழ்வான். தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் வாக்கிய பயனா பதி குன்றைவாள் சேக்கிழாடி சென்னிருத்துவான். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல கட்சி ஏகம்ப பெருமானுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மேகலால் வணங்கிக் கொள்கின்றேன். வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் பெருமானுடைய திருவடி கமலங்களை என்னுடைய மனமொழி மேகலால் வணங்கி, தேவாசிரிய மண்டபத்திலே எனக்கு முன்னே அமர்ந்திருக்கக்கூடிய பெருமக்களே, திருக்கோயில் தோறும் எழுந்தருளி அவ்வவிடங்களிலே இருந்து கொண்டு ஒலிபெருக்கி மூலமாக இந்த உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அடியார் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தவப்பயனாக மருந்தீஸ்வர பெருமானுடைய ஆலயத்திலே பெரிய புராணத்தை எடுத்து இயம்ப வேண்டும் என்று பெருமான் தான் பணித்திருக்கிறார் என்று சொன்னால், அடியன் முதல் வகுப்பிலே குறிப்பிட்டது போல பெரிய இடம் இந்த இடம், அதுவும் தேவாசிரிய மண்டபம் என்று சொன்னால் அங்கதான் சுந்தரர் போன்றவர்களுக்கே விலன்மிண்ட போன்ற நாயன்மார்கள் அடியாருடைய வணக்கத்தை குறித்து கூறியிருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட இடத்திலே புதிநலன் நுகர்தரு புனித பேரவை என்று அந்த விளக்கத்தை நாம் பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு அடியார் திருக்கூட்டத்திலே இருந்து பெரியவருடைய உரையைதான் கூறுவது. முதலே சொல்லியிருக்கிறேன், ஒன்னொன்னுத்துக்கும் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாமே அடியனுடைய குருநாதர் அவர் போட்ட அந்த பிச்சைதான் பேசக்கூடிய கருத்துக்கள் என்று. அப்படி அவர்கள் சொன்ன கருத்தாக இருந்தாலும் இன்று வந்து இங்கே இயம்போது பெரும் தவமாக எண்ணி மகிழ்கிறேன். பெருமானுடைய திருவள்ளை நினைகிறேன். சென்ற வகுப்பிலே 4 பாடல்களை நாம் பார்த்த நினைவு. உலகெல்லாம் என்று பெருமான் அடியெடுத்து கொடுக்க, உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் இலவுலாவே நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று பெருமானுடைய வாக்காக உலகெல்லாம் என்று தொடங்கி அந்த பாடலையும், பிறகு சேக்கிழார் வருவான் ஊனடைந்த உடம்பின் பிறவி என்று பெருமானை வாழ்த்தியும் அவர் பாடி, அப்புறம் விநாயகப் பெருமானுடைய அந்த வாழ்த்திற்கும் நம்ம சொன்னோம். மரபினை காத்தல் பொருட்டாக ஆன்றோர் ஆச்சாரம் காத்தல் பொருட்டுன்னு சொல்லுவார். அவர்களுக்கெல்லாம் எந்த தடையும் வராது, இருந்தாலும் மரபு கருதி சேக்கிழார் பெருமான் எடுக்கும் ஆக்கதை இன்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை என்று அவர் பாடினார். எடுக்கும் ஆக்கதை என்று சொன்னதுக்கு நம்ம சொன்னோம், நம்முடைய உயிர்களை எல்லாம் இந்த பிறவிலே இருந்து எடுக்கக்கூடிய ஒரு அரிய நூல்தான் இந்த பெரிய புராணம் என்று. 4வது திருப்பாடல் திருக்கூட்ட வாழ்த்தாக, அதுதான் நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். மதிவளரு சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொல்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதற் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என்று அந்த பாடலை பார்த்தோம். முன் துதி செய்யும் என்றால் படற்கையாக இல்லாமல் பெருமானை முன்னிருந்து துதி செய்த நாயன்மார்கள் என்று ஒரு பொருள். முன்னுதல்னு சொன்னா நினைத்தல் எழுதுகிறார் சி.கே.எஸ். அவர்கள். நினைத்து இறைவனுடைய அருளால் வந்த சொற்றொடர்கள் தான் இவை என்று சொல்றார். அப்படிப்பட்ட நாயன்மாருடைய சொல்மலரை பொதிநலன் நுகர்தரு என்று சொன்னால் எவ்வளவு ஆழமான கருத்துக்கள் பொதிந்திருந்தாலும் அதை நுகர்கின்ற புனிதர் என்று சொல்றாரு. புனிதர் என்று சொன்னால் இன்னொரு குறிப்பு எழுதுறாங்க உரையாசிரியர்கள்னா, புனிதர்னு சொன்னா மனதளவிலும் புனிதர்களாக இருக்கிறார்கள் என்று அவர் சொல்ல போறார் பின்னாடி. பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள், அது அடியாருக்கே உரிய சிறப்பு அல்லவா?
என்று சொன்னால் திருமூலர் சொல்கிறார், வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என் பயன் என்று கேட்கிறார். அந்த வேடத்திற்கு தகுந்தாலும் நம்ம நடந்து கொள்ளணும் இல்லையா? நடக்கவில்லை என்று சொன்னால் அது பயனில்லை. சாதாரண அறநூலாக இருக்கக்கூடிய வள்ளுவரே என்ன சொல்றார், படிச்சா மட்டும் போதுமாப்பான்னு கேட்கிறார் இல்லையா? கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றால் தோழாரன்னு எப்படி இறைவனுக்கு சொன்னாரோ அது போல கல்வியில சொல்லும்போது என்ன சொல்றார், கற்க கசடர கற்பவை. எவ்வளவு விதி சொல்ற, கற்க கசடர கற்க, குற்றம் இல்லாமல் படிக்கணும். பாட்டுன்னு படிச்சுட்டு போக கூடாது. எதை வேணா குற்றம் இல்லாமல் படிக்கலாமா? கற்பவை கற்க அப்படின்னு சொல்லிட்டு, கற்றா மட்டும் போதுமா? கல்வி சிறப்பு தான், கற்றபடி நிற்கணும் அல்லவா என்று சொல்லிதான் கற்றபின் நிற்க அதற்கு தக என்று சொன்னா என்ன அர்த்தம்? அப்படி நிற்கவில்லை என்று சொன்னால் கற்றதினுடைய பயன் என்பது கிடையாது என்றுதான் அவர் எல்லாம் குறிப்பிடுகிறார்கள். அதுபோல இந்த புனிதர் என்பதற்கு சொல்லும் பொழுது, பூசும் நீர் போல் உள்ளும் புனிதர்கள் என்று சொன்னால் அடியார் பெருமக்கள் அப்படி இருக்கிறார்கள் சொல்லுவோம். நம்ம அஞ்செழுத்துக்கு சொல்லும் பொழுதே சொல்றோம் இல்லையா? ஓதும் முறைன்னு மட்டும் சொல்லாம ஓதும் முறை நிற்கும் முறை என்று சித்தாந்தத்தில் சொல்வது போல அப்படியெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கிறோம். அடுத்த பாடல்கள் என்பது சேக்கிழார் பெருமானுடைய அவையடக்கமாக அமைந்திருக்கக்கூடியது. 5, 6, 7 இந்த 3 பாடல்களையும் அவையடக்கமாக உரையாசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். என்ன சொல்றாரு? அதுதான் நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய செய்யுள். அளவிலாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன், அளவு கூட உரைப்பரிது ஆயினும் அளவில் ஆசை துறப்ப அறைகுவேன் என்று சொல்கிறார். அடியார் பெருமக்களை சொல்லும் பொழுது அவருடைய புகழை என்னால் வரையறுத்து சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். ஞானசம்பந்த பெருமான், சுந்தரர், அப்பர் போன்றவருடைய வரலாற்றை எல்லாம் சொல்லும் பொழுது அவருடைய புகழை நான் இதுல அடக்கி சொல்லிட முடியாது என்று சொல்லிதான் அளவிலாத பெருமையராகிய அளவிலா அடியார் புகழ் கூறுகேன். அடியார் பெருமக்களும் அளவில்லாதவர்களா இருக்கிறாங்க. அவரே சொல்லும் பொழுது என்ன சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், எல்லாரையும் சொல்லிட்டு தொகையாறு சொல்லும் பொழுது அப்பாலும் அடி சார்ந்தார் அடியாருக்கும் அடியேன்னு சொல்லிட்டார். ஏன்னா இவங்க மட்டும்தான் என்னால வரையறை செய்ய முடியாது, அப்பாலும் அடி சார்ந்தார் என்று சொல்றாரு இல்லையா? அவரெல்லாம் முன்ன இருந்திருக்கிறாங்க, இப்பொழுது தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிறாங்க, நாளைக்கு பல அடியார்கள் வருவார்கள் என்றுதான் அந்த குறிப்பில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அடியார் பெருமக்களும் அளவில்லாதவர்கள். அவருடைய புகழ் என்று சொன்னாலும் அது அளவிட முடியாத புகழ். ஏன் அப்படி சொல்றாருன்னு சொன்னா, பின்னால பெருமான் சொல்ல போறார். என்ன சொல்ல போறார்? அவருடைய வாக்காக சொல்லும் பொழுது பெருமையால் தம்மை ஒப்பார் என்று சொல்ல போறார். எப்படி பெருமானுக்கு நம்ம எவ்வளவு புகழ் சொன்னாலும் அந்த புகழிலெல்லாம் அவன் அடங்காமல் இருக்கிறானோ நம்ம சொல்லலாமே தவிர இதுதான் சார் மருந்தீஸ்வர பெருமானுடைய புகழ் என்று நம்ம நிறுத்திட முடியாது. அதை விட பெரும் புகழ் நாளைக்கு நடக்கலாம் என்றால் அளவிட முடியாத புகழுடையவன் பெருமான். அதுபோல பெருமையால் தம்மை ஒப்பார், பேணலால் எம்மை பெற்றார் என்று சொல்றார் இல்லையா? அது மாதிரி அடியாருடைய புகழை பெருமானே சொல்ல போறாரு. அதை உள்ளடக்கி சொல்வது போல அளவிலாத பெருமையர் என்று சொன்னால் என்ன பெருமை அவர்களுக்கெல்லாம் என்று சொன்னால், 63 நாயன்மார்களும் அவர்கள் எல்லாம் செய்தது அரிய செயல், செயற்கரிய செய்தது அவர்கள் செய்த தொண்டு என்று சொன்னால் செயற்கரிய செய்ததுதான் அவருடைய பெருமை. அவர் செஞ்சது வேற வேற இருக்கலாமே தவிர ஆனால் அந்த தொண்டிலே மாறாமல் இருந்தது, அதுதான் அளவிலாத பெருமை என்று சொல்றாங்க. அப்படிப்பட்ட பல அடியாருடைய அளவிலாத அடியாருடைய புகழ் கூறுகேன், அளவு கூட உரைப்பு அரிது. தெரியுது அவங்களுடைய புகழை குறிப்பிட முடியாது, அடக்கி சொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் ஏன் நான் சொல்றேன்னா, அளவில் ஆசை துறப்ப அறைகுவேன். அளவில்லாத ஆசை இருக்குது, அதனால நான் சொல்ல முயல்கிறேன் என்று சொன்னா என்னன்னா, என்னுடைய இந்த வாக்காக பெரியபுராணம் பெருமானுடைய அருளால் என்னை ஒரு கருவியாக கொண்டு பெருமான் செய்தாலும் இதுதான் அவருடைய புகழ்னு நீங்க நின்றுடாதீங்க என்று பொருள். நான் சொன்னது கொஞ்சம்தான், இன்னும் ஏராளம். எப்படி உலகளாக பாட்டுக்கு சொல்லும் போது அடியேன் சொன்னேன் இல்லையா, உரையாசிரியர்கள் எழுதிட்டு என்ன சொல்றாங்க, இன்னும் விரிக்கு அது பெருகும் என்று சொல்லிட்டு இன்னும் இருக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் உணர்வுடையார்வால் கேட்டு உணர்கன்னு சொல்லிடுறாங்க. அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு பாடலே நாம் இன்று படித்தால் ஒரு பொருள், நாளை படிக்கும் பொழுது இன்னும் ஆழமான பொருள் வரலாம் அல்லவா? என்றால் இதெல்லாம் பெருமானுடைய அருளால் வரவே, பெருமான் அருள் வருத்த எப்படி வேணாலும் புதுசு புதுசாக தோன்றும். எப்படி பெருமான் ஒரு நாளைக்கும் புதுசு புதுசா இருக்கிறார் இல்லையா? நமக்கு வந்த சலிப்பு ஏற்படலையே, மறுபடியும் போய் பார்க்கலாம், நாளைக்கு போய் பார்க்கலாம், இரவு போய் பார்க்கலாம்னு பெருமானை தோன்றுவது போல இந்த நூல்கள் எல்லாம் அப்படி நமக்கு விளங்குகின்றன. அதான் சொல்றார், அளவில் ஆசை துறப்ப
அறையுவேன் என்று சொல்லிட்டு தன்னுடைய மிகவும் பணிவாக குறிப்பிடுகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். பெருமானுடைய அருளாக நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், சொல்லாமல் என்னால கூட சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட புகழுடையவர்கள் பெருமையுடையவர்கள் அடியார் பெருமக்கள் என்று சொல்கிறார்னு பார்க்கிறோம். அதனாலதான் அடியர் முன்னையே குறிப்பிட்டது போல சைவத்தில குரு லிங்க சங்கமம் என்று சொல்லி அவர்களை சமமாக வைக்கிறோம் என்று பார்க்கிறோம். எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் இருப்பதனாலதான் ஐம்பெரும் புராணமாக பஞ்சபுராணம் பாடும் பொழுது கூட அடியார்களுக்காக நாம் திருத்தொண்டர் புராணம் ஆகிய பெரிய புராணத்தை ஒரு பாடல்களாக பாடுகிறோம் என்று சொன்னால் அடியார் பெருமக்கள் மிக முக்கியம் என்று பார்க்கிறோம். அடுத்த பாடல்ல தெரிவரும் பெருமை திருத்தொண்டர் தம் பொறுவரும் சீர் புகழுற்றேன் முற்ற பெருகு தென்கடல் ஊற்றும் பெருநசை ஒரு சுணங்கனை ஒக்கும் தகைமையேன் என்று கூறுகிறார். என்ன சொல்றார்? ரெண்டு விதமா சொல்றாங்க உரையாசிரியர்கள். அவருடைய புகழை நான் கூறுவது என்று சொன்னால் அது எப்படி இருக்குது? கடல் என்று சொன்னால் கடலுக்கு அருகிலே ஊற்று நீர் வரும், கடல் என்னைக்கும் வட்டாது. அது போல ஊற்று நீர் எடுக்க வந்து கொண்டேதான் இருக்கும். அந்த ஊற்று நீரை தன்னுடைய நாய் அதனுடைய நாக்கினால் நக்கி முழுமையாக நான் பறிவிடுவேன் என்று சொன்னால் அது முடியுமா? ஊற்று நீர் வந்துட்டு தானே இருக்க போகுது. அது போல அவருடைய புகழை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால் ஒரு பெருமானே அடியெடுத்து கொடுக்கிறான் உலகலாம் என்று, அப்படிப்பட்ட ஒரு பெரியவர் இவ்வளவு ஒரு பணிவாக கூறுகிறார் என்று சொன்னால் அதுதான் சொல்றாங்க. சைவ சமயத்திலே அந்த பணிவு தாழ்மை என்பதுதான் மிக மிக முக்கியம் என்று சொல்வதற்குதான் சித்தாந்தத்துல கூட வாழ்வெனும் மையில் விட்டு சித்தியார்ல முதல்ல இந்த வாழ்க்கை என்ற அந்த ஒரு மயக்கத்திலே இருந்து வெளிவர வேணும்னா என்னன்னா பெருசா ஒண்ணும் கிடையாது, எல்லாரும் துறந்துட்டு போயிடணும், இல்வாழ்க்கையில இருக்கக்கூடாதுன்னு சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா எல்லாம் பெருமானுடைய அருள் தான் என்று இல்லாமல் நிலையில்லாத இந்த பொருள்கள் எல்லாம் கூட இன்னைக்கும் நிலைச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதான் மையல். வாழ்வெனும் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி சைவம் சார்தல் அரிதுன்னு சொல்ல. என்ன சொல்றாங்க? தாழ்மையினும் தன்மையோடும், அந்த தாழ்வு என்பதுதான் பெரிய பெரிய அருளாளர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த பணிவு. தாழ்வெனும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊறு பெறல் அரிது என்று சொன்னால் நம்முடைய முயற்சியால் சைவத்திலே இருக்க முடியாது, பெருமானை வணங்க முடியாது, அவன் அருள் கூட்டினால்தான் முடியும் என்பதற்காக அவன் குறிப்பிடுகிறார்கள். அது நமக்கே உரிய அந்த பணிவு என்பது அவசியம் என்பது சொல்றாங்கன்னு பார்க்கிறோம். அப்படிதான் நாயன்மார்கள் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் எல்லாம் பெரிய செயல்களை செய்தால் கூட நான் எவ்வளவு பெருசு செஞ்சுட்டேன் பாத்தியா என்ற ஒரு எண்ணமே அவனுக்கு இல்லாமல் இருந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அதுதான் சொல்றார், அரிய பெருமை திருத்தொண்டர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லிட்டு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாங்க உரையாசிரியர்கள்? ஊற்று நீர் என்று இல்லை, அந்த கடலையே நாம போய் சாப்பிட்டுலாம், அதுவும் ஒரு நாய் என்று சொன்னால் அதை நக்கி சாப்பிடும் பொழுது முழுமையா கடலை போய் சாப்பிட முடியுமா என்றால் பருக முடியாது. அதுபோல் அவருடைய புகழை கூறுவது என்பது என்னால் முடியாது என்றால் என்ன அர்த்தம்? அவருடைய புகழெல்லாம் கடல் போல இருந்தாலும் ஏதோ ஒரு துளிதான் நாம சொல்றோம் அப்படின்னு. எப்படி கல்விக்கு சொல்லும் பொழுது நீங்க என்னதான் படிச்சிருந்தாலும் கற்றது கைமண் அளவு கல்லாது உலகளவென்று உற்றகளமடைந்து ஓதுகிறான்னு சொன்னாங்களோ அது மாதிரி இவருடைய புகழ் என்று சொன்னால் அது பெரும் புகழ், ஏதோ ஒரு துளிதான் எடுத்து சொல்றோம்னு சொல்றாரு. ஒரு சுணங்கனை ஒக்கும் தகைமையே என்று சொன்னால், சுணங்கன் என்று சொன்னால் ஆண் நாய், அதற்கு உரிய பெயர். அதை போல இருக்கிறேன் என்று அவ்வளவு பெரியவர் தன்னுடைய நிலையிலே இருந்து ரொம்ப பணிவாக அவையடக்கமாக கூறுகிறார் என்று பார்க்கிறோம். 7வது பாடல்ல சொல்லும் பொழுது செப்பலுற்ற பொருளின் சிறப்பினால் அப்பொருட்கு உரை யாவரும் கொள்வரார். அருமையா சொல்லிட்டாரு. சொல்லிட்டு இப்பொருட்கு என் உரை சிறிதாயினும் மெய்ப்பொருட்கு உரியார் கொள்வர் மேன்மையால் என்று சொல்லிட்டார். இது எப்படி இருக்குன்னு சொன்னா சிவஞான போதத்துல மேகண்டார் செய்யக்கூடிய அவையடக்கம் போல விளங்குகிறதுன்னு பார்க்கிறோம். மெய்கண்டார் தம்மை உணர்ந்து தமையுடைய தன் உணர்வார் எம்மை உடைமை எமை இகழார் தம்மை உணரார் உணரார் உடன் இயந்து
தம்மின் புனராமை கேளாம் புறன் என்று சொன்னார் இல்லையா அவையடக்கத்துல. தம்மை உணர்ந்து தனக்கு மேல் ஒரு தலைவன் இருக்கிறார் என்று உணர்ந்தவர்கள் எல்லாம் என்னுடைய இந்த நூலினை இழமாட்டாங்க. தம்மையே உணராதவர்களாக இருக்கக்கூடியவர்களா இருக்காங்கன்னா அவங்க சொல்வது பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது என்பது போல வித்தியாசமா ஒரு அவையடக்கம் சொல்வது போல என்ன சொல்றாரு இங்க, செப்பலுற்ற பொருளின் சிறப்பினால் அப்பொருட்கு உரை யாவரும் கொள்வரா. நான் சொல்பவன் தகுதி இல்லாதவனாக இருக்கலாம், ஆனால் சொல்லக்கூடிய பொருள் என்பது பெரிய பொருள் என்றால் பெருமானையும் பெருமானுடைய அடியார்களையும் சொல்றோம். அந்த பொருளின் சிறப்பினால் அப்பொருட்கு உரை யாவரும் கொள்வரால், பெரியவர்கள் எல்லாம் அதனை ஏற்றுக்கொள்வார்கள். இதை சொல்பவர் சிறியவர் தானே என்று இல்லாமல் அந்த பொருளை ஏற்றுக்கொள்வார்கள். அதுதான் சொல்றார் அடுத்த வரையில, இப்பொருட்கு என் உரை சிறிதாயினும், நான் சொல்வது சிறிதாக இருந்தாலும் பொருள் பெரிதல்லவா. அதுதான் வள்ளுவர் சொல்றார், எப்பொருள் யார் யாருவாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்றார் இல்லையா. அந்த மெய்ப்பொருள் தான் இங்க சேக்கிழார் பெருமான் எடுத்துக்கொண்ட பொருள் என்பதனாலே அந்த பொருளை கொள்பவர்கள் என்னுடைய உரையினுடைய தாழ்மை நோக்க மாட்டார்கள். தாழ்மை கிடையாது, இருந்தாலும் அவர் அவையடக்கமாக குறிப்பிடுகிறார்னு பார்க்கிறோம். ஏன் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னா, எப்பொருள் யார் யாரை கேட்பினும் என்று சொல்றாங்கன்னா, உயர்ந்தவர்களாக இருப்பவர்கள் கூட சில நேரத்திலே நம்முடைய நேரம் காரணமாக அவர்கள் சிலது தவறா சொல்லிவிடலாம். ரொம்ப நமக்கு கடைவராக இருப்பவர்கள் கூட உயர்ந்த கருத்தை அவர் சொல்லிவிடலாம் என்றால் நாம அந்த செய்தியை தான் பார்க்கணுமே தவிர அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு என்று பார்த்தால் அந்த விஷயத்தை வாங்க முடியாது என்பதற்காக தான் அப்படி சொன்னாங்க. அதுதான் சேக்கிழார் பெருமான் சொல்றார், பொருளின் சிறப்பு என்றால் இந்த நூலை சொல்லப்பட்ட பொருள் என்று சொன்னால் அடியார் பெருமக்கள் நம்முடைய பெறுவான், அதன் சிறப்புணர்ந்த அடியார் பெருமக்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று ரொம்ப சிறப்பான முறையிலே அதை சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்த பாடல், மே இவ்வுரை கொண்டு விரும்புமா சேயவன் திரு பேரம்பலம் செய்ய தூய பொன்னணி சோழன் நீடு ஊழி ஆய சீர் அனபாயன் அரசவை என்று சொல்லிட்டு, அனபாயன் என்று சேக்கிழார் பெருமானுடைய அவர் அமைச்சராக இருந்த பொழுது இருந்த சோழ மன்னர், அவரை இரண்டாம் குலோத்துங்கர் என்று குறிப்பிடுகிறார்கள். என்ன சொல்றாரு, அவருடைய பாடத்துக்காக எவ்வளவோ அதிகாரங்கள் கொடுத்து சேக்கிழார் பெருமானை அனுப்புறாரு இல்லையா. எனவே அவருடைய பெயரை சொல்றார், நூல்ல சொல்றாருன்னு பார்க்கிறோம். மேயை ஊரை கொண்டு விரும்புமா சேவன் திரு பேரம்பலம் செய்ய தூய பொன்னணி சோழன் என்று சொல்லிட்டு பேரம்பலத்திற்கு பொன்வைந்த சோழனாக இருக்கக்கூடிய நீடூழி ஆயசி அனபாயன். அனபாயன் என்று சொன்னால் அந்த பெயரே ஒரு சிறப்பான பெயர். அபாயம் என்று சொன்னால் நமக்கு தெரியும், ஒரு தீங்கோ ஒரு பேரிடரோ வருகிறது என்று சொன்னால். அனபாயன் என்று சொன்னால் தன்னை சார்ந்தவர்களுக்கெல்லாம் அந்த தீங்கில்லாமல் பார்த்து கொள்பவன். அரசாட்சி என்று சொன்னால் அதுதான் அரசு. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, மாநிலம் காவலனாவான் மண்ணுயிர் காக்கும் காலை தானதற்கு இடையூறு தன்னால் தன் பரிசனத்தால் என்று சொல்லிட்டு 5 சொல்றார். அந்த ஆனபயம் 5ம் தீர்த்து அரங்காப்பான் அல்லனோ என்று அந்த இடம் நம்ம படிக்க போறோம். நகர சிறப்புல மனுநீதி சோழனுடைய சிறப்புல, அதாவது ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்லலாம், நான் செய்ததுதான் குற்றமில்லை என்று சொல்லிட்டு வாதாடலாம். மன்னா நீங்க செய்தது குற்றம் இல்லைன்னு எல்லாரும் சொன்ன உடனே இல்லப்பா நான் செய்தது குற்றம் தான் சொல்லிட்டு அவர் வாதாடுகிறார் என்று சொன்னால், அதனாலதான் அவரை எடுத்து நகர சிறப்புல வைக்கிறார் என்று சொன்னால், அப்படி ஒரு அறத்தை தவறாமல் இருந்த மன்னரில் இருந்து இருக்கக்கூடிய நகரம் என்பதனாலதான் நகர சிறப்புல மனுநீதி சோழரை அதிகமாக சொல்கிறார் என்று பார்க்கிறோம். அவருக்கு இன்னொரு தனிச்சிறப்பு இருக்கிறது. அதை சேக்கிழார் பெருமான் நகர சிறப்பினுடைய கடைசியா சொல்றாரு. அதை நான் அங்கதான் சொல்லுவேன், ஏன்னா உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமாக விட்டுட்டு அடுத்த பாடனுடைய கருத்துக்கு போறேன். சொல்லிட்டு என்ன சொல்றா, அருளின் நீர்மை திருத்தொண்டு அறிவரும் தெருளின் மீறிது செப்புதற்காமெனின் வெருளின் மெய்மொழி வான்நிழல் கூறிய பொருளின் ஆகும் என புகழ்வாம் அன்றே. என்ன சொல்கிறார், அருளின் நீர்மை திருத்தொண்டு அறிவரும் தெருளின் நீரிது என்றால், அருளோடு பொருந்திய திருத்தொண்டனுடைய இந்த செய்தியை நான் கூறுவது என்னுடைய முயற்சியால் நான் சொல்றேன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க என்று சொல்லி, இதை பெரியவருடைய வரலாறு தான், ஒரு கருவியா கூட நான் செய்கிறேன்னு சொன்னா சாதாரணமா செஞ்சிட மாட்டேன், முழுக்க முழுக்க பெருமானுடைய திருவருள் தான் என்பது போல எனக்கு துணையாக இருந்தது
எப்படி நான் அந்த முயற்சியில இறங்கினேன் என்று சொன்னால், பெருமான் உலகெல்லாம் அடி எடுத்து கொடுத்தான் இல்லையா? பெருமானுடைய அருளையே முழுமையாக எண்ணி நான் இந்த நூலை செய்கிறேன் என்றுதான் தெருளின் நீரு செப்புதற்காமினின் என்றால் தெளிவில்லாத நீர் என்றால் சேக்கிழார் சொல்றார். நீங்க சொல்றீங்களே என்று நீங்க கேட்பீங்கன்னு சொன்னா அவர் யாரு கேட்க போறாங்க? சோழ நாட்டு அமைச்சர் மன்னன் சொல்றான், அவர் செய்யறாரு. இருந்தாலும் அவர் சொல்றார், இதை செய்வதற்கு அடியாருடைய பெருமையை சொல்வதற்கு நீங்கள் தகுதியுடையவரா என்பது போல நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா எனக்கு எந்த தகுதியும் இல்லைதா, பெருமாளுடைய அருளால் நான் சொல்கிறேனே தவிர நான் சொல்லல என்று சொல்கிறார். எப்படி பெரியவர் எனதுரை தனதுரைன்னு சொன்னாரோ சம்பந்த பெருமான், அது போல சொல்கிறார். வெறுளின் மெய்மொழி வானிழல் கூறிய என்றால், வெறுளின் என்றால் மயக்கம் இல்லாத, என்ன நம்முடைய சொல்லுனா மயக்கமாக இருக்க சொல்லா இருக்கலாம், தெளிவில்லாத சொல்லா இருக்கலாம். ஆனால் பெருமான் அருளிய சொல் வானிழல் என்று சொன்னால் அசரீரி என்று சொல்றோம் இல்லையா? சரீரம் என்று சொன்னால் உடல், அந்த உடல் இல்லாமல் வெறும் ஓசை மட்டும் கேட்பதுதான் சரீரம் என்றால் அது அசரீரியாக கேட்டது சொல்றோம். அதை ரொம்ப அருமையா வான்நிழல் சொல்றார். வான்நிழல் கூறிய பொருளின் ஆகும் என புகழ்வாம் அன்றே. பெருமானுடைய அருளால் எடுத்து கொடுத்த அந்த ஒரு சொல் மட்டுமல்ல, எல்லாமே அவருடைய அருள்தான் என்னை வழிநடத்துகிறது என்றுதான் நான் இதை சொல்கிறேன் என்று சொல்கிறார். அடுத்துதான் இந்த நூலுடைய பெயரும் பயனுமாக சேக்கிழார் பெருமான் கூறுவது என்ன சொல்கிறார்? இங்கிதன் நாமும் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டில் மாக்கள் சிந்தையுள் சார்ந்து நின்ற பொங்கிய இருளை ஏனை புறையிருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பார். நாம் இந்த நூலுடைய சிறப்பு கருதி பெரிய புராணம் சொல்றோம். அதே நிலைத்து போய்விட்டது. சேக்கிழார் நூலுக்கிட்ட பெயர் என்பது திருத்தொண்டர் புராணம். ஏன்னு சொன்னா தொகை நூல் என்பது திருத்தொண்டர் தொகை, வகை என்பது திருத்தொண்டர் திருவந்தாதி அல்லவா? எனவே இந்த நூல் என்பது திருத்தொண்டர் புராணம் தான் அவர் வைக்கிறாரு. அதுதான் சொல்றார், இங்கிதன் நாமம் கூறின் இவ்வுலகத்து முன்னால் தங்கிருள் இரண்டில் என்று சொன்னால், உலகிலே இருக்கக்கூடிய இரண்டு இருள்கள், ரெண்டு இருள் இருக்கு. ஒன்று புறையிருள், இன்னொன்று அகையிருள். புறையிருள் என்று சொன்னால் அதனை சூரியன் எழுந்து போக்குகிறான், செங்கதிரவன் போக்குகிறான். பொங்கிய இருளை ஏனை புறவிருள் போக்குகின்ற செங்கதிரவன் போல் நீக்கும் திருத்தொண்டர் புராணம் என்பார்னு சொன்னா, புறையிருளை செங்கதிரவன் போக்குறான். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குற்றத்தை எப்படி போக்குவது, அந்த இருளை எப்படி போக்குவது என்று சொன்னால் இந்த நூல் துணை செய்யும் என்று சொல்றார். அப்படி போக்கினாதான் மக்கள், இல்லைன்னா மாக்கள் தான். அப்படி அகர்களோடு இருந்தா மாக்கள் தான் என்றுதான் மாக்கள் சிந்தையுள் என்று சொல்லிட்டு சொல்றாரு. பொதுவாக நம்முடைய மொழிக்கே அந்த சிறப்பு சொல்லுவாங்க. அதெல்லாம் பெருமானுக்கு எவ்வளவு நன்றி சொல்வது. தமிழுக்கு சொல்லும் பொழுது இந்த தமிழ் தெய்வத்தமிழை நம்ம சொல்றோம். தெய்வத்தமிழாக இருந்த அந்த தமிழை என்ன ஒரு சிறப்பு சொல்லுவாங்கன்னா, திருவிளையாடல் புராணத்துல கண்ணுதற் பெருங்கடவுளும் கழகமோடு அமர்ந்து பன்னுறத் தெரிந்தாண்டை பசுந்தமிழேனை மண்ணிடச் சில இலக்கண வரம்பிலா மொழி போல் எண்ணிடைப்பட கிடந்ததா என்னவும் தகுமோ என்று பாடுறார். உயர்ந்த மொழி இந்த மொழி என்று சொல்லிட்டு சொல்லும் பொழுது பெருமான் அவர் பாடியிருக்கிறார், நமக்கு திருமுறையில பாடியிருக்கிறார். நேற்று அன்பிற்கும் மதிப்பிற்கும் உடைய அண்ணன் சிவமாதன் அவர்கள் பெருமானுடைய திருமுக பாசுரத்தை சொன்னார். பெருமான் பாடிய அந்த கடிதம் அது. அதை சொன்ன மாதிரி தமிழ்லேன்னு சொன்னா ஒரு சிக்கல் வரும்போது என்ன பண்றாரு பெருமான், கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலி தும்பி காவம் செப்பாது கண்டது மொழிவோ என்று ஒரு பாட்டு எழுதி கொடுக்கிறார். இயற்கையாகவே மனம் உண்டா மனம் இல்லையா பெண்களுடைய கூந்தலுக்கு என்று சொல்லும் பொழுது பெருமான் பாட்டு எழுதி கொடுக்கிறார். அதுதான் அப்பர் பெருமான் கூட சொல்றாரு. என்ன சொல்றாரு, திருப்புத்தூர்ல மதுரைக்கு பக்கத்துல இருக்கு, அங்க பாடும் பொழுது மின்காட்டும் கொடிமருங்குள் உமையாட்சி என்றும் விருப்பவன்கான் பொறுப்புவழி சிறைக்கையோன்கான் நண்பாட்டு புலவனாய் சங்கம் ஏறி நற்கனகக்கிழி தருவிக்கு அருளினோன்கான் என்று சொல்றார். என்றால் அந்த தமிழே உயர்ந்த தமிழ் அல்லவா, பெருமான் பாடியிருக்க தமிழ் என்று சொன்னால் அதுக்கு தமிழுக்கு இன்னொரு சிறப்பு சொல்றாங்க. இதே ஒரு கருத்து உள்ளடக்கிதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டுதான். ஓங்கலிடை உயர்ந்தோர் தொழ விளங்கி ஏங்குழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மென்னேர் தனியாழி வெங்கதிர் ஒன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ் என்று சொல்லிட்டு, எப்படி சூரியன் இருளை நீக்குகிறதோ அது போல தமிழ் என்பது இருளை நீக்குகிறது என்று சொன்னால் தமிழ் எப்படி சார் இருளை நீக்கும்
அது தூளப்பொருளா? தமிழ் என்று சொன்னால் சூரியனை போல எப்படி பிரகாசமா இருக்குமா என்றால் அது அகைருளை நீக்கும் என்று சொல்றோம்னு சொன்னா, தமிழுக்கே உரிய சிறப்பு என்பது பக்தி இலக்கியங்கள் தானே, தெய்வத்தமிழ், அதனால என்ன சொல்றோம் என்பதனால பொதுவாகவே நமக்கு மொழிக்கு அப்படி சிறப்பு சொல்றாங்க. இதெல்லாம் உயர்ந்த நூல். எனவே அவர் சொல்றார், சிந்தையுள் சார்ந்து நின்ற அந்த அக இருள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் திருத்தொண்டர் புராணம் என்பது நமக்கு துணை செய்யும் என்று சொல்லிட்டு, பெருமானுடைய வாக்காக யாருடைய காலத்திலே அவர் பாடப்பட்டது என்று அவருடைய பெயரை சொல்லிட்டாரு. ஒரு நூல்னு சொன்னா பயன் சொல்லிடணும். அதே மாதிரி எதுவுமே சொல்லாம பாயிரம் இல்லாம, இது பாயிர பகுதி இப்ப நம்ம படிச்சது. ஏன்னா உள்ள இன்னும் நிறைய பாட்டு இருக்கு, நமக்கு பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, அதனால பாயிரம் கொஞ்சம் வேகமா போயிட்டேன் நானு. என்னன்னா, ஏன் பாயிரம் அவசியம்னு சொல்லும்போது, பாயிரத்துக்கு ஏன் சார் தமிழ்ல ஆயிரம் முகத்தால் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவல் என்றுன்னு சொல்றோம், ரொம்ப முக்கியமா வேணும் வேணும்னு சொல்றோம்னா ஒண்ணும் இல்லை. அந்த காலத்துல ஒரு நூலை நம்ம படிக்கிறோம்னு சொன்னா, இப்ப நமக்கு இருக்கிற மாதிரி வசதியா கிடையாது. இப்ப நம்ம பெரிய புராணம் என்று போட்டா நாயன்மாருடைய வரலாறு ஏதாவது வேண்ட பகுதி மட்டும் நம்ம படிச்சுட்டு போயிடலாம். அப்போ படிக்கும் பொழுது ஒரு பாயிரம் இல்லாமல் நூல் இருந்தா என்னன்னு அவங்க நினைப்பாங்க. அவங்க வாழ்ந்த நூலை படிச்சு முடிச்ச பிறகு நம்முடைய எண்ணம் ஒன்னா இருக்குது, இந்த நூல் ஒன்னா இருக்குது, நம்முடைய கருத்துக்கு வேறுபட்டுதா இருக்குது என்ற அந்த ஒரு எண்ணம் வந்ததுன்னா அவங்களுடைய காலம் பயனற்றுதான் போயிடும். வீணான ஒரு நூல் நம்ம படிச்சுட்டோமே என்பது போல ஒரு எண்ணம் வரும். பாயிரம் இருக்கு என்று சொன்னால் அது என்ன நூல், யாருடைய காலத்துல செய்யப்பட்டது, அதனுடைய பயன் என்ன என்று சொன்னால், ஓ சரி, இது நம்முடைய மனதிற்கு ஏற்ற வகையில் இருக்கிறது என்று நாம் அதை புரிந்து கொள்ளலாம் என்பதற்காக பாயிரம் என்பது மிக மிக ஒரு நூலுக்கு அவசியம்னு சொல்லுவாங்க. இப்ப நம்ம கூட நூல் வெளியிட்டோம்னு சொன்னா இன்னைக்கு அணிந்துரை என்றெல்லாம் கொடுக்குறோம் இல்லையா? எதுக்குன்னா இதெல்லாம் இந்த செய்தி எல்லாம் உள்ள இருக்குது என்று அதை படிச்சுட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா உள்ள போய் படிங்க, இல்லைன்னா வேண்டாம்னு சொல்றோம் இல்லையா? அது போல பாயிரம் என்பது முக்கியம்னு பார்க்கிறோம். இந்த பாயிரத்தினுடைய பகுதி இதோடு நிறைவடைகிறது. அடுத்ததாக திருமலை சிறப்பு என்ற பகுதி, திருமலை சருக்கம், அதில் திருமலையினுடைய சிறப்பு. திரு என்று சொன்னால் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் தான் ரொம்ப அருமையா சொல்றார். ஏன்னா பொதுவா திருமலை என்று சொன்னா நினைவுக்கு திருமலை திருப்பதி என்று நம்ம இப்ப சொல்றாங்க, திருமலைன்னு சொல்றாங்க, உபச்சாரமா சொல்லாமே தவிர திரு என்றால் ஞானசம்பந்த பெருமான் அருமையா சொல்றார். நன்றுடையானை தீவிரானை சொல்லும் பொழுது சென்றுடையாத திருவுடையானை ஒரு வரி சொல்லும் பொழுது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும்னு சொன்னா இப்படி ஒரு இடத்துல இருந்து பேசுவதுதான் பெரும் அச்சத்தோடு நம்ம பேச வேண்டியதா இருக்கு. சென்றடையாத திருவுடையானேன்னு சொல்லிட்டு திருத்தொண்ட தொகையில கூட திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரைன்னு சொல்றாரு இல்லையா? அந்த திரு என்பது நம்முடைய பெருமான். எனவே பெருமான் இருக்கக்கூடிய அந்த மலைதான் திருமலை என்று முற்றும் பொருந்தமாக இருக்கிறது என்றுதான் என்ன பண்ணார், திருமலை சிறப்பு, கைலாய சிறப்புன்னு சொல்லியிருக்கலாம், கைலைமலை சிறப்புன்னு சொல்லியிருக்கலாம், திருமலை சிறப்புன்னு சொல்றாரு. சொல்லிட்டு எப்படி ஒரு காட்சிப்படுத்துகிறார் சேர்க்கிறார் பெருமான். இப்போ உள்ள நம்ம படிக்க போறோம் நாயன்மாருடைய வரலாற்றை. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஞானசம்பந்த பெருமான் அவருடைய இல்லத்திலே இருந்து அடம் பிடித்து அப்பாவோட போறார் கோவிலுக்கு. அங்கிருந்து ஞானப்பால் அடிசில் தந்து பெருமான் காட்சி அளிக்கிறார்னு அந்த பகுதியெல்லாம் படிக்கிறோம்னு சொன்னா அப்படியே நம்ம மனத்திரையில பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு அருள்நூலாக செய்கிறார். அது போல திருமலை என்று சொன்னா அது எப்படி இருக்கும்? கைலாய மலையும் சென்று சில பேர் கைலாய தரிசனம் செய்திருக்கலாம். பொதுவாக நாம் ஒரு கற்பனையிலே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் சொல்றாரு, என்ன சொல்றார், எப்பயுமே ஒரு நூலுக்கு பொதுவா சிறப்பு சொல்லுவாங்க. அந்த ஆசிரியர் சொல்கிறார் என்று சொன்னால் சொல்லும் பொழுதே நம்முடைய மனத்திரையில நாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறது, கற்பனை செய்ய முடிகிறது என்று சொன்னால் அதுதான் விசுவலைசேஷன் சொல்லுவாங்க. சொல்லும் போதே உணர்ந்து கொள்ளும் வகையிலே பாடல் அமைகிறதுன்னா அது சிறப்பா சொல்லுவாங்க. அது நம்ம முயற்சி பண்ணி வருவதற்கே சிறப்பு. இவரெல்லாம் இறைவனுடைய அருளால தானா வருது இல்லையா அந்த பாட்டு. பொன்னும் வெண்திருநீரு புனைந்தென பண்ணும் நீள் பனிமால் வரை பாலது தன்னை யாருக்கும் அறிவறியான். நம்முடைய பெருமானை சொல்லும் பொழுது தன்னை யாருக்கும் அறிவறியான் என்றும் மன்னிவாய் கைலை திருமாமலை என்று திருமாமலை என்று சொல்றார். திருமலை சிறப்புன்னு சொல்லிட்டு திருமாமலை என்று ஒரு அடைமொழி, பெரிய மலை அல்லவா என்று குறிப்பிடுகிறார். பொன்னின் வெண்திரு நீர் புனைந்தனா இயல்பாகவே பொன்னிறமுடையதாக இந்த மலை இருக்கிறதா, அதுல எப்போதுமே பனி சூழ்ந்திருக்கிறது, அங்க போய் பார்த்தா தெரியும். அதனாலதான் சில பேர் விரும்பி போவாங்க, நண்பர்கள்லாம் பொன்னிறமாக இருக்கக்கூடிய அந்த காட்சியை தரிசனம் பண்ணா நல்லது,
கையில போகும் பொழுது பெரும்பாலும் தரிசனம் செய்வாங்க. சில நேரத்துல அந்த பனி அடர்ந்து மூடியிருந்தா தரிசனம் செய்ய முடியாது. அது மாதிரி சொல்றாரு, பொன்னின் என்றால் அந்த பொன்மலையிலே வெண்திருநீர் புனைந்தன. நம்ம என்ன சொல்றோம், திருவண்ணாமலைக்கு கூட அப்படிதான் சொல்றோம். திருவண்ணாமலையில பெருமான் எழுந்தருள் இருக்கிறார். இன்னொரு சிறப்பு என்னன்னா, திருவண்ணாமலையே பெருமான் தான், மலையே பெருமானாக இருக்கிறான்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி கைலாய மலையிலே பெருமான் இருக்கிறாராம். கைலை மலையே பொன்னாக இருக்கிறது என்றால் அது திருநீர் பூசி கொண்டிருக்கிறார். எப்படி பெருமான் திருநீர் பூசிட்டு இருக்கிறாரோ அது போல மலையே திருநீர் பூசி கொண்டிருப்பது போல வெண்திருநீர் புனைந்தன. புனைதல் என்று சொன்னால் திருநீர் அணிந்து கொண்டிருப்பது போல, பண்ணும் என்று சொன்னால் பலவாறு வாழ்த்துகிறார்கள் அடியார் பெருமக்கள். ஏன்னா கைலையை பாடாதவர்கள் கிடையாது. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் போன்றவர்கள் அங்க போலனா கூட இங்கிருந்தே கைலையை நோக்கி பாடுகிறார்கள் பார்க்கிறோம். அப்பர் பெருமான் தரிசிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு போறார். சென்று பதிகங்கள் எல்லாம் பாடுகிறார். கைலை பதிகங்கள் நமக்கு ஏராளமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அதான் பண்ணும் நீள் பனிமால்வரை பாலது தன்னை யாருக்கும் அறிவறியான் என்று சொல்லிட்டு பெருமானை சொல்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியம். என்ன எழுதுறாங்க அடியார் பெருமக்கள், உரையாசிரியர்கள், தன்னை யாருக்கும் அறிவறியான் என்று சொன்னால் அன்பர்கள் அல்லாத யாருக்கும் அறிவறியான். சிவனடியார் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் பெருமான் அறிவன் கிடையாது. அவங்க நினைச்சா வந்துருவான். ஆனால் அப்படி அன்பர்கள் அல்லாதவர்கள் நினைத்தா அப்ப என்ன சார், பெருமானுக்கு ஓர வஞ்சனையா? அடியார் பெருமக்கள் நினைச்சா மட்டும் வந்துடுறா, மற்றவங்களுக்கு எல்லாம் அறியவன் என்று சொன்னால் என்ன என்றால், அன்பர்கள் நான் முயற்சி செய்து பெருமானை அடைந்து விடலாம் என்று ஒருபோதும் எண்ண மாட்டார்கள். பெருமானுடைய அருளே அவன் கூட்டினால் தரிசனம் கிடைக்கும், இல்லையா கிடைச்சாலும் உன்னுடைய அருள் தான், கிடைக்கலனாலும் உன்னுடைய அருள் தான் என்று எதுவாக இருந்தாலும் பெருமானுடைய அருள் என்கடன் பணி செய்து கிடப்பது அப்படித்தானே தவிர நான் எதையும் பெருமானிடத்துல வேண்டல என்பது போல இருக்கும்போது என்ன பண்றான் பெருமான், உடனே வந்து அவர்களுக்கு அருள் செய்கிறான்றதுனாலதான் சொல்றாங்க யாருக்கும் அறிவறியான் என்பது அடியார் பெருமக்கள் இல்லாத யாருக்கும் என்று வைத்துக்கணும். ஏன்னா யாராலுமே அடைய முடியலன்னு சொன்னா அப்ப பெருமான் எப்படி, அது பொருத்தமா இருக்காது அல்லவா என்று சொல்றாங்க. அதான் முதலே சொன்னார். இன்னொன்னு, அவருடைய சொரூப நிலை என்று சொன்னால் அது உண்மையிலே யாருக்கும் அறியவறியவன் தான் என்றுதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் என்று சொல்றார். முதல்லயே அறியவன் சொன்னார், அதை இங்க சொல்றார். தன்னை யாருக்கும் அறிவறியான் என்றும் மண்ணி வாழ் கைலை திருமாமலை என்று. எப்பொழுதும் மண்ணுதல் என்று சொன்னால் நிலைத்திருத்தல். ஒருவர் எப்படி என்றும் நிலைத்திருக்க முடியும் என்று சொன்னால், என்றுமே பிறப்புக்கும் இறப்பிற்கும் உட்பட்டு இல்லாதவர் தான் என்றுமே நிலைத்திருக்க முடியும். இல்லைன்னா சொல்லலாம், சும்மா நம்ம உபச்சாரமா சொல்லலாமே தவிர நிலைத்திருத்தல் என்று சொன்னால் பெருமானுக்கு தானே என்றுதான் என்றும் மன்னிவாள் கைலை திருமாமலை என்று கையினுடைய சிறப்பு சொல்கிறார். அடுத்து அண்ணல் என்று சொல்றார் பாருங்க. பெருமான் மேலானவன், அண்ணல் என்றால் மேலானவன் பொருள். அதனாலதான் அண்ணலே அப்படின்ற, அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருள் அமுதே. இது இதெல்லாம் வந்து அவங்க பார்த்து பார்த்து செய்ய மாட்டாங்க, இயல்பா அமைஞ்சு போயிடும். இங்க திருமலை சிறப்பு சொல்லும் போது அண்ணல் விற்றிருக்க பெற்றதுன்னு சொல்றார். அங்க அப்பர் பெருமான் கைலை போகும்போது அண்ணலே என்னை ஆண்டு கொண்டருளி அமுதே விண்ணிலே மறைந்த அருள் புரி வேதநாயகனே என்று சொல்றார் இல்லையா, அந்த வரி அப்படியே வருது பாருங்க. அண்ணல் விற்றிருக்க பெற்றது ஆதலின் நன்னு மூன்றுலகும் நான் மறைகளும் எண்ணில் மாதவம் செய்ய வந்து எய்திய புண்ணியம் திரண்டுள்ளது போல்வது. அடியார் பெருமக்கள் அல்லாத வேற யாராவது போய் கைலை மலையை பார்த்தா என்ன நினைப்பாங்களாம், அது சாதாரணமா கல் போல இருக்குது, எல்லா மலை போல இருக்குதுன்னு நினைப்பாங்க. அல்லது கொஞ்சம் ரசனையா இருக்கிறவங்க இயற்கை நல்லா இருக்குதுப்பா, அது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, பனி படர்ந்து இருக்குதுன்னு நினைப்பாங்க. நம்மளுடைய பார்வை, அடியாருடைய பார்வை எப்படி இருக்குன்றது அவரு பதிவு செய்கிறார். பெருமானை சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், பூதநாயகன் புண்ணிய மூர்த்தியே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, புண்ணியத்தினுடைய வடிவாக பெருமான் இருக்கிறான் என்றால் இந்த புண்ணியத்தை நாம நிறத்துக்கு ஒப்பிடும் பொழுது அறம் புண்ணியம் எல்லாம் சொல்லும் பொழுது வெண்மையை சொல்றோம். அதனாலதான் வெண்மை அணிந்து கொண்டிருப்பதற்கான காரணம் ஒரு அமைதி என்பதற்கான ஒரு அடையாளம். புண்ணியத்தினுடைய நிறத்துக்கு ஒப்பிடும்போது என்ன சொல்றாங்க இங்க சொல்லும் பொழுது, புண்ணியம் திரண்டுள்ளது போல்வதுன்னா பெருமான் இருக்கிறான், புண்ணியமூர்த்தியான பெருமான் அங்க இருக்கிறான். மலையிலும் பனி சூழ்ந்து இருப்பதனாலே, முதல்லயே அவர் சொன்ன மாதிரி இருப்பதனாலே புண்ணியம் திரண்டிருந்தால் எப்படி இருக்குமோ அதுவும் என்ன சொல்றார், நன்னு மூன்றுலகும்
மூன்று உலகம் என்றால் மேலுலகம், இப்பொழுது இருக்கக்கூடிய உலகம், கீழ் உலகம் என்று எல்லா உலகமும் நான்மறைகளும் எண்ணில் மாதவம் செய்ய அளவிட முடியாத அளவுக்கு பெரிய தவம். சிவராத்திரியில கொளத்தூர் அடியன் பேசும்போது அதான் தலைப்பு கொடுத்த பெருகலாம் தவம் என்று சொல்லி, தவம் என்று சொன்னால் எல்லாமே தவம் தான், யாரை நோக்கி செய்தாலும் தவம்தான் என்று சொன்னால் சிவனை நோக்கி செய்வதுதான் மெய்த்தவம் என்பதனாலதான் சிவத்தை பேணும் தவத்திற்கு அழகு அப்படின்னு சொன்னாங்க ஔவையார். செய்யலாம், மற்றதெல்லாம் செய்யலாம், ஆனால் இதுதான் தவம்னு சொன்னாங்களே, அது மாதிரி எண்ணில் மாதவம் செய்ய, உயர்ந்த தவம் செய்ய என்றால், நான் தான் அங்க சொல்லணும்னு நினைச்சேன், நேரம் இல்லாதனால சொல்ல முடியல. மாதவம் என்றால் உயர்ந்த பெரிய தவம், அது சிவனை நோக்கி செய்யக்கூடிய தவம். அந்த தவத்தினுடைய புண்ணியமாக கைலை மலை இருக்கிறதுன்னு சொல்றார். திருமாலுக்கு சொல்லும் பொழுது கூட மாதவன் சொல்றோம் இல்லையா, இவரே சொல்ல போறாரு. இப்ப திருமலை சிறப்பிலேயே யாதவன் துவரைக்கு இரையாகிய மாதவன் அவருடைய முடிமேல் அடி வைத்தவன் சொல்ல போறார். ஏன் அவர் மாதவன் என்று சொன்னால் உயர்ந்த தவம்னா, அவர் சிவபூஜை செய்யும் போது தீட்சை வாங்காமல் செய்கிறாரு, பின்னாடி தீட்சை பெற்று சிவனுக்கு பூஜை செய்யக்கூடியவர் திருமால். ஏன்னா பக்குவம் இல்லாதவருக்கு போய் ஓமந்தி முனிவர் திருவடி தீட்சை செய்வாரா என்றால், திருவடி தீட்சை பெற்று எல்லாம் அவங்க சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. சில கருத்துல நான் அந்த பாட்டு வரும்போது நான் சொல்றேன். அந்த காலத்திலேயே மூல பாடத்திலேயே வேறுபாடு செய்திருக்கிறாங்க. மூல நூல் நான் சொல்றது வடமொழியில் இருக்கக்கூடிய இந்த பாடத்திலே வேறுபாடு செய்திருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம குருநாதர் வகுப்புல அப்ப சொல்லியிருக்கிறாங்க. அப்படி மாற்றி அமைத்ததும் உண்மையான ஸ்லோகம் என்ன இருக்கிறது என்பதற்கெல்லாம் ஒரு விவாதம் வந்து முத்தொள்ளாயிரத்துல அதுக்கு ஒரு பாட்டு இருக்கு. அதை வச்சுதான் சில சொல்ல முடியும். அந்த இடத்துல சொல்றேன் நானு. என்றால் அவங்க ஒத்துக்கினாலும் மாற்றி வைத்தாலும் வரலாறு மாறாது. எனவே கண்ணபிரான் சிறந்து சிவபதி செய்யக்கூடியது. அதனாலதான் அர்ஜுனன் சிவோகம் பாவனையில இருக்கும் பொழுதுதான் கண்ணனுக்கு பூஜை செய்கிறான். கைலை போகும்பொழுது சாப்பிடுப்பான்னு சொன்னா, இல்ல கண்ணா நான் பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டேன்னு சொன்ன பொழுது கண்ணனை வழிபடுகிறார் என்றால், கண்ணனை வழிபட்டா எப்படி சார் பெருமானுக்கு போகும் சொன்னா, அவர் சிவோகம் பாவனையில் இருந்தார்னு சொன்னா யார் வேணா நினைச்ச சிவோகம் பாவனையில இருக்கலாமா? இப்ப யாரோ ஒரு நான் சிவோகம் பாவனையில இருக்கிறேன், என்ன பூஜை பண்ணா பெருமான் ஏத்துப்பாருன்னு சொல்ல முடியாது. முறையாக சிவதீட்சை பெற்று பெருமானிடத்துல அன்பிருந்து அந்த முறை தவறாமல் இருப்பவர்களுக்கு செய்வதனாலதான் அந்த பூஜையை பெருமானிடத்திலே போய் காணுகிறான் அர்ஜுனன் என்று சொன்னால், அப்படிப்பட்ட உயர்ந்த தவமுடையவர் அல்லவா, எனவேதான் அவருக்கு மாதவன் என்று ஒரு பெயர் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா, அதுதான் சொல்றான் சிவனை நோக்கி செய்வதல்லவா மாதவம் பெரிய தவம் என்று. அந்த தவத்தின் பயனாக இருக்கக்கூடிய புண்ணியம் திரண்டிருப்பது போல இருக்கிறது, புண்ணியம் திரண்டுள்ளது போல்வது என்று உவமை சொல்லலாம். எவ்வளவு அழகாக அதை சமயத்திற்கு ஏற்றவாறு சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். நிலவும் எண்ணில் தலங்களும் நீடொளி இலகு தந்தளிராக எழுந்ததோர் உலகம் என்னும் ஒளி மணி வள்ளி மேல், வள்ளின்னு சொன்னா கொடி, வள்ளி மேல் மலரும் வெண்மலர் போல்வது மால்வரை என்ன சொல்றாரு. உலகம் என்பது நிலவும் எண்ணில் தலங்களும் நீடொளி இலகு தன் தளிராக, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எண்ணில் தலங்கள் என்று சொன்னால் சிவாலயங்கள். அதனாலதான் பட்டியலிடும் பொழுது கூட சொல்லிட்டு பல தளிகள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. முக்கியமா காஞ்சிபுரத்துல சொல்லும் பொழுது எங்க ஊருடைய அப்பர் பெருமான் ஒரு ஊரு சொல்லிட்டு வராரு. காஞ்சிபுரத்துல இருக்கக்கூடிய தலங்கள் எல்லாம் சொல்லும் போது, இது என்னப்பா இது சொல்வதா அது சொல்வதா, ஏகப்பட்ட தலங்கள் இருக்கு. என்ன சொல்றாரு ஒரு வார்த்தை, எச்சே இளமரு ஏமநல்லூர் ஊர் தொகை சொல்லும் பொழுது தில்லை சிற்றம்பலம் பாட்டுல எச்சில் இளமர் ஏமநல்லூர் இளம்பயங்கோட்டு இளையாஞ்சேரி அச்சிறுப்பாக்கம் அளப்பூர் அம்பர் ஆவடுதன்துறை அழுந்தூர் ஆரை கச்சினம் கற்குடி கச்சூர் ஆலக்கோயில் கரவீரம் காட்டுப்பள்ளிலாம் சொன்னவரு காஞ்சிபுரத்துல இருக்கிறதையும் அவர் பட்டியல் இல்லையா, என்ன சொல்லிட்டாரு, கட்சி பலதலியும் ஏகம்பத்தும் கைலாயநாதனையே காணலாமே சொல்லிட்டார். என்றாலும் எவ்வளவு சொல்றது, ஏகப்பட்ட தலங்கள் இருக்குது அல்லவா என்று. அது போல இங்க என்ன சொல்றாரு, நிலவும் எண்ணில் தலங்களும் அப்படின்னு சொல்லிட்டாரு. பல தலங்கள் எண்ணில் தலங்களும் நீடொளி இலகு தன் தளிராக, அதெல்லாம் தளிராக இருக்குதா. உலகம் என்னும் ஒளிமணி வள்ளி மேல், எங்கள் சொன்னா உலகம் என்பது ஒரு கொடியாக இருந்தால், வள்ளினா கொடின்னு சொன்ன இல்லையா, கொடியாக இருந்தால் அதனுடைய தளிராக இந்த சிவாலயங்கள்லாம் இருக்குது. அந்த சிவாலயங்கள்ல அது தளிர் மலரும் வெண்மலர் போல்வது அம்மால்வரை.
உலகம் என்பது கொடிங்க. அந்த கொடியில இருக்கக்கூடிய தளிர் என்பது எல்லா சிவாலயங்களும் அந்த எல்லா சிவாலயம் என்ற தளிர் பூத்தா ஒரு மலராக இருக்குது இல்லையா, அந்த மலர் என்பது கைலை மாமலை என்று சொல்றார். அதனாலதான் எல்லாம் சொல்லும் போதும் கைலாயத்து உச்சி உள்ளான் காலத்தியான் அவனின் கண்ணுளானே என்று பாடுறாங்க இல்லையா. என்றால் கைலை என்பது சிறப்புடையது என்று பார்க்கிறோம். அதனாலதான் பெரியவர் அப்பர் பெருமான் போய் தரிசிக்க வேண்டும் என்று பார்க்கிறார். இந்த உடலை மாளும் இவ்வுடல் என்று ரொம்ப உதாசனப்படுத்தி, உடம்பு பெருசு இல்லைங்க எனக்கு, பெருமானை ஆளும் நாயகன் கையிலையும் இருக்கை கண்டல்லால் மாலும் இவ்வுடல் கொண்டு மேலேன் அப்படின்றார். எவ்வளவு ஒரு உறுதி வேணும் அவருக்கு, எவ்வளவு சிரமப்பட்டு போறான்னு பார்க்கிறோம். அப்புறம் பெருமான் சொல்லிடுறார், இப்பா கொஞ்சம் வேலை இருக்குது, சில பதிகங்கள்லாம் பாட வேண்டியது இருக்குது, இன்னும் நன்னெறிப்படுத்த வேண்டியது இருக்குது என்பது போல திருவையாற்றிலே கைலை காட்சி காணுக என்று சொல்லும் பொழுது, பெருமான் கைலை காட்சி காணுகிறார் என்று சொன்னால் அவ்வளவு சிறப்புடையது அல்லவா நம்முடைய கைலை மால்வரை என்று சொல்லிட்டு அடுத்த பாட்டு அங்க இருக்கக்கூடிய ஒளிகள் தான் சொல்றார். எளிமையான பாட்டு தான். மேன்மை நான்மறை நாதமும், நான்மறையினுடைய ஒளிகள் இந்த பெருமானிடத்துல அந்த ஒளிகள் ஒலிக்கின்றது. விஞ்சையர் காண வீணையின் ஓசையும், காணம்னா இசை, வீணையின் ஓசையும், கார் எதிர் தாடமாக்கள் முழக்கமும், கார்மேகங்களுக்கு எதிராக எதிரிசை பாடுவது போல இருக்கக்கூடிய முழக்கம் என்றால் இந்த இசைக்கருவினுடைய ஒளியும், தாவில் சீர் வான துந்துபி ஆர்ப்பும் வருங்கலாம் என்றால் தேவவாத்தியமாக இருக்கக்கூடிய அவற்றினுடைய ஒளிகளும் எல்லாம் நிறைந்திருக்கிறது என்று சொல்லிட்டு கையினுடைய சிறப்பை சொல்கிறார். அங்க இருக்கக்கூடிய மங்கள ஓசைகள், இவையெல்லாம் மங்கள ஓசைகள் நிரம்ப பெற்றிருக்கின்றன என்று சொல்லி, பனி விசும்பில் அடுத்த பாட்டு, பனி விசும்பில் அமரர் பணிந்து சூழ் அணித கோடி அணிமுடி மாலையும், புனித கற்பக பொன்னரி மாலையும், முனிவர் அஞ்சலி மாலையும் முன்னெல்லாம். மாலை மாலைன்னு வருது பாட்டுல. இந்த இடத்துல நாம சொல்ற பூமாலை போன்ற மாலை இருக்கு இல்லையா, அது புனித கற்பக பொன்னரி மாலை, அதான் பூமாலை. மற்ற இடத்துல வரக்கூடிய மாலை என்று சொன்னா வரிசை என்று பொருள். ஏன்னா பூவை கூட நான் ஒரு முறையாக நிறைவுபட கட்டுறோம் இல்லையா, அதனாலதான் மாலை என்று சொல்றாங்க. அதனால பனி விசும்பில் அமரர் பணிந்து சூழ் என்றால், அமரர் தேவர்கள், அவரெல்லாம் பணிகிறார்களாம் பெருமான என்றால் நம்ம என்ன சொல்றோம், பின்னாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை என்று சொல்றோம். தேவர்கள்லாம் இருக்கலாம், அவருக்கெல்லாம் அது பதவி. எனவே அவர்கள் தலைவனை சென்று வழிபட வேண்டியது அவருடைய மரபு. எனவே அவர் வழிபடுகிறார்களாம். பணிந்து சூழ் அணித கோடி, அணிதம் என்று சொன்னால் அளவற்ற, அணித கோடி அணிமுடி மாலை என்றால் பல பேர் வரிசையாக நிற்கிறாங்களாம். இப்போ சிவராத்திரி இப்பதான் அண்மையில போச்சு, அதுல போய் பார்த்திருந்தா தெரியும், பல பேர் வரிசையில நின்று பெருமானை தரிசிக்கிறாங்க இல்லையா. அதுதான் அணிமுடி மாலையும், புனித கற்பக பொன்னரி மாலை என்றால், கற்பகம் என்பது அந்த பொன்னிறமுடைய சிறப்பான பூ, பொன் போல உயர்ந்த பூ. அதுல பொன்னரி மாலை என்று சொன்னால் பொன்னால் கோர்க்கப்பட்ட அப்படி மாலையும். ஏன்னு சொன்னா தேவர்கள் அணிந்து கொண்டிருக்கிறார்கள். என்னன்னா இன்னொரு குறிப்பு, அதுல பொன்னரி மாலை போட்டுக் கொண்டிருந்தாலும் அங்க நீ வரிசையில தான் நிக்கணுமே தவிர, பெருமான் எந்த சிலையும் அப்பா பாப்பா முதல்ல என்ன பார்த்திருப்பான்னு சொல்ல மாட்டானே தவிர, அடியார் பெருமக்களுக்கு வேணா விடுவாரே தவிர நீ நிக்கணும்னு வரிசையில் நின்றுட்டு இருக்கிறாங்களாம். இதெல்லாம் ரொம்ப அப்படியே போற போக்குல சொல்றது. நம்ம அவர் சொல்றாரே இல்லையோ, பொருத்தி பார்ப்பதற்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. பொன்னரி மாலையும், அடுத்து பாருங்க, முனிவர் அஞ்சலி மாலையும் என்றால், இந்த இடத்துல மாலை என்றால் வரிசைதான். முனிவர்களும் பெருமானை அஞ்சலி கூப்பி நிற்கிறார்கள் என்றால், முனிவராக இருந்தாலும் நாம தவமுடையவர் என்ற ஒரு செருக்குனால போய் பார்க்கிறப்பா, முனிவர் அஞ்சலி மாலைன்னு சொன்ன அர்த்தம் வணங்கி கொண்டேதான் இருக்கிறாங்க. நம்ம ஒரு தவமுடையவங்க அதனால வந்துட்டோம் பத்தியா என்ற ஒரு எண்ணம் இருந்தா அங்க போக முடியாது என்பதற்காக தான் சொல்றார் மாலை முன்னேலாம் என்று. கையை மலையில இருக்கக்கூடிய அந்த சிறப்பான ஒரு வரிசை முறை, அதையும் நம்முடைய காட்சிக்கு படுத்துகிறார். அதான் பல பேர் அப்படி போய் நிற்கிறாங்க என்று சொல்லும் பொழுது என்ன ஒரு, நம்ம பொதுவா சொல்றோம், உரைசேர் 84,100,000 யோனி வேகம்னு சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி பல உயிர்கள், எவ்வளவோ உயிர்கள் இருக்குது. அப்படி எவ்வளவு உயிர்கள் இருந்தாலும் நாம் ஏதோ கேட்கும் பொழுது கூட பெருமான் அதற்கு இறங்கி நமக்கு ஏதோ ஒரு வகையில அருள் செய்யறான் இல்லையா. ஏன்னா அடியார் மக்களுக்கு எல்லாம்
சொல்ல வேண்டியது கிடையாது. அவர்களுக்கு எவ்வளவோ அனுபவங்கள் பெருமானத்துல இருந்திருக்கும். நினைச்சு பார்க்கலாம். ஒரு நாடு என்று சொன்னாலே அரசன் அனைவரையும் பார்ப்பது என்பது சிரமம். உலகம் என்று சொல்றோம், அண்டங்கள் எல்லாவற்றையும் கடந்திருக்கக்கூடிய நம்முடைய பெருமான் அவ்வளவு பேர் இருந்தாலும் நம்மையும் ஒரு பொருளாக மதித்து அருள் செய்கிறான் அல்லது அவனை வழிபட வைக்கிறான் என்று சொன்னாலே அது எவ்வளவு பெரிய தவம் என்றுதான் இதே அந்த வரிசை முறைகள் எல்லாம் சொல்வது போல மாணிக்க வாசகர் பள்ளி எழுச்சிர சொல்றார். இன்னிசை இணையர் யாழினர் ஒரு பால், இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால், தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால். எல்லாம் அவங்களோட நிலை தனி. இது உயர்ந்தது சார், இது குறைந்தது சார், அதெல்லாம் கிடையாது. துவல்கையர் ஒரு பால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால், திருப்பெருந்துறை உரை சிவருமானேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு, அவங்க எல்லாம் நின்றுட்டு இருக்கிறாங்க, எனக்கு தகுதி இருக்குதா என்று கேட்கிறார். அப்படிலாம் நின்றுட்டு இருக்கிறப்போ என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் என்றால் நாம் போய் அப்படி நான் நிக்கல, என்னையும் நீ ஒரு பொருளாக மதிக்கிறாயே என்று சொன்னால் எவ்வளவு ஒரு அவங்களுடைய நிலை எளிமைன்னு பார்க்கிறோம். எனக்கும் அருள் செய்கிறான் அல்லவா என்று சொல்லிட்டு எம்பெருமான் பள்ளி எழுந்தருளா என்று பாடுறார்களே, அது போல நாம் இதை அதோடு பொருத்தி பார்க்கணும். அவ்வளவு பேர் பெருமானுக்காக நிற்கிறார்கள் என்றால் பெருமான் என்ன பண்றாரு, ஒரு அடியார் கூப்பிட்டா விரைந்து வந்து அருள் செய்கிறார் என்று பார்க்கணும். அவனுடைய பெருங்கருணை. அதனாலதான் முதல் பாட்டுக்கு ரொம்ப முக்கியமான பாட்டு நம்ம ரொம்ப விளக்கமா சொன்னோம் அது சென்ற வகுப்புல. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவனாக இருப்பவன் தான் நமக்காக நிலவுலாவிய நீர்மலை வேணியனாக வருகிறான். எந்த ஒரு அடையாளமும் உருவமும் இல்லாத ஒரு பொருள் நமக்காக இறங்கி வருகிறான் என்று சொன்னால் அதுதான் சிறப்பல்லவா என்றுதான் குறிப்பிடுகிறார்கள் பெருமக்கள். அடுத்த பாடு என்ன சொல்றார், நீடு தேவர் நிலைகளும் வேண்டிடின் நாடும் ஐம்பெரும் பூதமும் நாட்டுவர், கோடி கோடி குறைச்சிறு பூதங்கள் பாடி ஆடும் பறப்பது பாங்கலாம் என்றால் பெருமானுடைய தொண்டர்களாக அங்க இருக்கக்கூடிய சிவபூத கணங்கள் இருந்து இல்லையா, குறைச்சிறு பூதங்கள் என்று சொன்னால் தம்முடைய அளவிலே சிறிதாக பூதங்களுக்குரிய அந்த உடலோடு இருக்கக்கூடியது, அவைகளுக்கு இருக்கக்கூடிய ஆற்றலே நீடு தேவர் நிலைகளும் வேண்டிடின் நாடும் ஐம்பெரும் பூதமும் நாட்டுவ. தேவர்களாக இருக்கக்கூடிய அந்த நிலையும் அல்லது ஐம்பெரு பூதமும் என்று சொன்னால் அதையே அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சிவபூத கணங்களுக்கே உண்டா என்று சொன்னால் அப்ப பெருமான் எப்படிப்பட்டவன் அதை நம்ம எங்க சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கெல்லாம் சொல்லி குழந்தையா இருக்கும் சொல்லுவாங்க. தஞ்சை பெருவுடையார் கோயில் இருக்கக்கூடிய ஒரு சிற்பத்தை சொல்லுவாங்க. அந்த துவாரபாலகர் இருக்கிறார் இல்லையா, அவருடைய இந்த ஆற்றலை சொல்லும் பொழுது அவ்வளவு அழகா அந்த சிற்பத்தை செய்திருப்பாங்க. அவ்வளவு ஒரு பேராற்றலுடைய ஒரு துவாரபாலகரே அப்படிப்பட்டவர் சொன்னா உள்ள இருக்கிறவர் எவ்வளவு பெரிய ஆளா இருப்பாருப்பா என்று நம்ம சொல்லாமே தெரிஞ்சுக்கலாம் என்று அவர்கள் அந்த முறையில அமைத்திருக்கிறார்கள் என்று. அது போல என்றால் என்னன்னா, குறைச்சிறு பூதம் என்று அந்த சிவபூத கணங்கள் அதை செய்கிறதுனா பெருமானுடைய அருளால் செய்கிறது என்றால் அவனுடைய அருளால் அதை செய்கிறது. அப்படிப்பட்ட பூதங்களும் கோடி கோடின்னு சொன்னா என்னன்னா, கோடி கோடினா கோடி இன்ட்டு கோடியா இல்ல 2 கோடியா என்னன்னு கேட்கக்கூடாது. கோடி கோடி என்றால் எண்ணில்லாதன, அதுதான் நம்ம வச்சுக்கவே தவிர அதை வந்து கணக்கு போட்டுட்டு இருக்க கூடாது என்று பார்க்கிறோம். பெருமான் அளவில்லாத அப்படி ஒரு அடியார் கூட்டங்களையும் அந்த சோபத கணங்களையும் வைத்திருக்கிறான்னு பார்க்கிறோம். பாடி ஆடும் பறப்பது என்று சொன்னால் அது ரொம்ப மகிழ்ச்சியாக, ஏன்னா பெருமான் கிட்ட இருக்கும் பொழுது எந்த ஒரு கவலையும் அவைகளுக்கு கிடையாது. எனவே அவையெல்லாம் மகிழ்ச்சியோடு ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் இருக்கின்றன என்று சொல்றாரு. இந்த சிவபூத கணங்கள் தான் நம்முடைய அருளாளர் இடத்திலே வரும்போது அப்பர் பெருமானுக்கு இடதற்குறி சூழக்குறி பொறித்தது, ஞானசம்பந்த பெருமானுக்கு நச்சு இந்தமிழ் பாடிய ஞானசம்பந்த நிச்சயே புரிந்தருளிய இறைவன் அவருடைய அருளால் அச்சிறப்பொருள் பூதம் முன்விரைந்து அகல் பீடத்து உச்சி வைத்தது பசுமுன் 1001 சொல்றோம் இல்லையா, அப்படி வந்து இறைவனுடைய அருளால் அந்த பொற்கிழி வைத்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இடத்துல இருந்து பொண்ணை எல்லாம் எடுத்துட்டு போனது பாடுற இல்லையா, கோவம் வந்துருது அவருக்கு, என்ன எதுக்கு சார் இருக்கிறீங்க நீங்க அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா, அது மாதிரி கேட்கிறார். திருமுருகன் புண்டியில போய் அவரிடத்துல வம்பு பண்ணது என்று சொன்னால் எல்லாம் பெருமானுடைய அருளால் அவருடைய ஆணை வழி நின்று செயலாற்றுகின்ற அந்த பூதங்கள் எல்லாம் நிறைந்து இருக்கக்கூடியது இந்த மலை என்று சொல்லிட்டு என்ன சொல்றாரு, எல்லா வகையிலும் அப்படி நிறைந்து ரொம்ப பெருமான் ஓய்வு இல்லாம இருக்கிறாரு, ரொம்ப பிஸியா இருக்கிறாரு என்று சொல்றாரு. அது மாதிரி அன்பர்கள் அவரை தரிசிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், அப்படிப்பட்ட பெருமான் அல்லவா என்று சொல்லிட்டு நாயகன் கடல் சேவிக்க நான்முகன்
நீங்க உடனே தேவர்கள் என்று சொன்னால் ஏதோ சாதாரண தேவர்கள் தான் வந்து தரிசனம் செய்வார்கள் கைலாயத்தில் நினைச்சுக்காதீங்கப்பா. தேவர்களுடைய தலைவனாக சொல்லக்கூடிய இந்திரன், அடுத்து பிரம்மாவாக நான்முகனாக இருக்கலாம், விஷ்ணுவாக இருக்கலாம், அனைவரும் வந்து பெருமானை தரிசிப்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்களாம். சொல்றார் பாருங்க, நாயகன் கடல் சேவிக்க நான்முகன் மேய காலம் அலாமையில் மீண்டவன். என்னன்னா, தூய மால்வரை சோதியின் மூழ்கி ஒன்றாக அன்னமும் காணாத அயற்குமால். இதெல்லாம் சேக்கிழார் பெருமான் தான் சொல்ல முடியும். என்ன சொல்றாரு, பெருமானுடைய திருவடியை தரிசிப்பதற்காக தான் பெருமானை பார்க்கலாம்னு போனாரா. போனவர் இன்னைக்கு எப்படி நமக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சோ வர்றதுக்கு, அது மாதிரி அங்க டிராபிக் எல்லாம் ஒண்ணு இருக்காது, வந்திருக்கலாம் அவரு. ஆனா கொஞ்சம் லேட்டா வந்துட்டாரு. வந்த உடனே நந்திய பெருமான் இருப்பார் இல்லையா, அவர் படைப்புக்குரிய கடவுளாக இருக்கலாம், இருந்தாலும் உங்க நேரம் என்னங்க 7 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க, சோ லேட், 7:15 ஆயிடுச்சு இல்லையா, நீங்க வரக்கூடாது என்று சொன்னால் 7:15க்கு வேற ஒருத்தருக்கு பெருமானை பார்க்கணும்ன்ற நிலை இருக்கிறது என்று என்ன சொல்றாரா. இப்ப நீங்க பார்க்க முடியாதுன்னு அனுமதி மறுக்கப்படுதுன்னு சொல்றாரு. எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, மேய காலம் என்று சொன்னால் அந்த காலம் என்றால் பல பேர் காத்து கொண்டிருக்கிறார்கள், உங்களுக்குரிய காலம் இல்லை என்பதனால அலாமையில் மீண்டு அவன் தூயமாளரை சோதியில் மூழ்கி ஒன்றாக அன்னமும் காணாத அயற்குமால் என்றால், சரிப்பா என்று சொல்லிட்டு அவர் அங்க போய் வாதாடலாம் முடியாது. நான் யாரு தெரியுமாப்பா, என்ன முதல்ல வெளில உடனே சொல்ல முடியாது, விட்டு சரின்ட்டு வந்துடுறாரு. ஏன்னா நந்தியம் பெருமாள் கிட்ட பேச முடியாதுன்னு தெரியும். வந்த உடனே என்ன பண்றாரு, ஐயா சொல்றாங்க, அதுவும் வருது அடுத்த பாட்டுல வருது. என்ன, வந்துட்டு சுத்தி சுத்தி பாக்குறாரா. வண்டியில வந்தாரு இல்லையா, எந்த வண்டியில வந்தாரு, அவர் ஏறக்கூடிய வாகனம் என்பது அன்னம். அன்னத்துல வந்த அயன் அன்னத்தை காணாது தேடிக்கொண்டு இருக்கிறாரா. ஏன்னு சொன்னா அன்னம் என்பது வெண்மையான நிறம், கைலை மலை என்று சொன்னால் அது பனிபடர்ந்து இருக்கிறதா. என்ன உரையாசிரியர் எழுதுறாங்க, சமமான ஒரு வெண்மை கூட இல்லையா, அன்னத்தை காட்டிலும் கைலை மலையினுடைய வெண்மை, அந்த பிரகாசம், ஏன்னா வெண்ணீற்று ஒளி மாதிரி சொல்லிட்டார் இல்லையா, அது பிரகாசமா இருக்குது. அந்த ஒரு ஒளியில இந்த அன்னத்தை காணாமல் அயன் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்றார் சேக்கிழார் பெருமான். அவருக்கு என்ன குறிப்புன்னு சொன்னா, அவர் ஏறி வந்த வாகனம் அன்னம், அதையே அவரால் பார்க்க முடியாத போது அன்னத்தின் மீது ஏறி பெருமானை நான் உன்னை பார்த்துருவேன்னு போனாரு, அவருடைய அறியாமை அல்லவா அது என்றுதான் அன்னவாய் விசும்பு பரந்தகன் தேட என்று பாடுறாங்க இல்லையா. அந்த ஒரு முனைப்பு என்பது கூடாது என்பதனாலதான் சிவராத்திரிக்கு அதான் சொல்றாங்க, லிங்கோத்பவராக பெருமான் அருட்காட்சி அளித்த நன்னாள் அவ்வளவு சிறப்பு சிவராத்திரிக்கு என்றால், அவர்கள் இருவரும் செருக்கினோடு தேடும் பொழுது பெருமான் அகப்படவில்லை, ஆனால் அன்பு கொண்டு தேடும் பொழுது அகப்படுகிறான். அதுலயும் திருமூலர் சொன்னார், விஷ்ணுவே எவ்வளவு பரவாயில்லப்பா, திருமால் பரவாயில்ல, அடி கண்டிலேன் என்று அச்சுதன் சொல்ல, இவர் என்ன சொல்லிட்டாராம், பெருமானை பார்க்க முடியல என்று சொல்ல, அயன் என்ன பண்றாரா, முடி கண்டேன் என்று அயன் பொய் மொழிந்தானே, பொய் சொன்ன உடனேதான் பெருமானுக்கு கோவம் வந்துருச்சு. என்னப்பா பார்க்கலன்னா பார்க்கணும்னு சொல்றோம் இல்லையா என்று சொல்வது போல அந்த ஒரு குறிப்பை சொல்கிறார். அன்னத்தையே அவரால் பார்க்க முடியல என்று எல்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி பெருமானுடைய பரத்துவத்தை உணர்த்துவதற்கான ஒரு செய்தி. அதனாலதான் என்ன சொல்றாங்க, அவனை அனைவரோடும் ஒப்பாக வைத்து வழிபடுவது என்பது சிறந்த வழிபாடு அல்ல. நீங்க வழிபடலாம், யாரையுமே வழிபடக்கூடாது, இவனை தவிர வழிபடாம இருந்தா நல்லதுதான், அல்லது வழிபடுவதற்கே வேண்டாம் நம்ம சொல்லலை. வழிபட்டாலும் நமக்கு மேல் எல்லாவற்றுக்கும் மேலான பரம்பொருளாக இருப்பவன் அவன், அவனுடைய ஆணை வழி நின்று அவர் செயலாற்றுபவர் அல்லவா, பெருமானுடைய ஆணை வழி நின்று அவர் காப்பவர். எனவே அவருக்கு என்னுடைய வணக்கம். கண்ணன் சேவது செய்தவர், அதனால நான் அவரை வணங்குறேன்னா வணங்கலாமே தவிர அவர்கள் தான் என்னை காக்க வேண்டும், சிவபெருமான் அழிப்பவர் ஆயிடுச்சு, என்னை திருமால் தான் காக்க வேண்டும் என்பது போல வணக்கம் என்பது சிறந்த வணக்கம் என்பது கிடையாது என்பதற்காக கையுடைய காட்சியில் அவர் சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு பாடல் பார்க்கலாமா, ஒரு பாடல் கருடனுடைய சொல்லாக, கருடன் சொல்லக்கூடிய கூற்றாக இந்த பாட்டை மட்டும் சொல்லிடுறேன் நானு. காதில் வெண்குடையோன் கழல் தொழ, இப்போ எப்படி நான்முகன் வந்தாரோ அதுபோல் திருமால் வராராம். நெடியோன், நெடியோன் என்றால் திருமால், காலம் பார்த்து இருந்ததும் அறியான் என்றால் திருமால் அந்த காலத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் அறியான். சோதிவன் கைலை தாழ்வரை முழையில் துதிக்கையோன் ஊர்தியை கண்டு மீரெழு பண்டை செழுஞ்சுடர் இன்று வெண்சுடரானது என்று அதன் கீழ் ஆதி ஏனவதாய்
இடக்கலுற்றான் என்று அதனை வந்து வந்து அனைவரும் கலுழன் என்றால், கலுழன்னா கருடன். பெருமாள் என்ன பண்றாரோ அவருக்கு இதே நிலைமைதான். காத்து கொண்டிருக்கிறாரா பெருமானை பார்ப்பதற்காக. என்னடா இது நம்மால போனாரு போனாரு வரலையே என்று கருடன் என்ன நினைக்கிறாரா, பெருமாள் வரல என்று என்ன சொல்றாரு பாருங்க. மீதெழு பண்டை செழுஞ்சுடர் இன்று வெண்சுடர் ஆனது என்று. அன்னைக்கு பெருமான் அடிமுடி தேட போகும்பொழுது செஞ்சுடராக நின்றான், செம்மையான ஒரு சுடராக நின்றான். இன்னைக்கு பெருமான் வெண்மையான ஒரு சுடராக, ஏன்னா கைலை மேல வெண்மையா இருக்கு இல்லையா, வெண்மையான ஒரு சுடராக நின்றான் போல இருக்கு என்று எண்ணி திருமால் அந்த சுடரை தேடுவதற்காக, திருவடியை தேடுவதற்காக மறுபடியும் அவர் பன்றியாக அவதாரம் எடுத்தாரோ என்று எண்ணி கருடன் என்ன பண்ணதான் போயிட்டு நம்முடைய விநாயகர் பெருமானுடைய வாகனமா இருக்கக்கூடிய மூஷிக வாகனம் இருக்கு இல்லையா, அங்க போய் நம்மாலதான் மறுபடியும் ஏனமாக அவதாரம் எடுத்துட்டாரு போல இருக்கு, அங்க போய் நிக்குதான். என்றால் பெருமானை தரிசிக்காம உள்ள காத்து கொண்டிருக்கிறார். கருடன் என்ன நினைக்குது, பெருமானை அடைவதற்காக திருமால் மறுபடியும் ஏனமாக பன்றியாக அவதாரம் எடுத்துட்டார் போல இருக்கு என்று விநாயகர் பெருமானுடைய வாகனத்தை பார்த்து மகிழ்ச்சியாக மயங்கி போய் எண்ணுகிறது என்று சொன்னால் அவர் காத்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி. இன்னொன்று, பெருமானை அடைவதற்கு அவர் முயன்றார் என்று அவர் அடிமுடி தேடிய அந்த செய்தியை இதில் குறிப்பிடுகிறார் என்று பார்க்கிறோம். தொடர்ந்து திருமலையினுடைய சிறப்பை சொல்லி அங்கிருந்து உபன்ய முனிவர், அப்படி சிறப்புடைய மலையினுடைய அடிவாரத்திலே உபன்ய முனிவர் இருந்து, அவர்தான் இந்த நம்ம முன்ன சொன்ன மாதிரி புராணத்தை முனிவர் வாயிலாக சொல்வது, அந்த அறிமுக வகுப்புல நம்ம சொன்னோம். அது போல உபமன்ய முனிவர் கூறுகிறார் என்று சொல்ல போறார்னு பார்க்கிறோம். ஒரு திருமலையினுடைய சிறப்பு என்று சொல்லும் பொழுதே கற்பனைனா எப்படி வேணா கற்பனை பண்ணலாம், ரொம்ப முயற்சியாக நமக்கு என்னவோ கற்பனைப்பா அப்படின்னு இல்லாம மிகவும் சைவ சமயத்தினுடைய சார்பாக பெருமாளை அருளால் பொருத்தமாக உயர்ந்த கருத்தை சொல்வதாக புராண செய்தியாக எல்லாம் இதை படிச்சா அப்ப எவ்வளவு செய்தி நமக்கு உள் வருகிறது என்று சொன்னால், இன்னொன்னு பெருமான் தான் பரம்பொருள் என்றக்கூடிய அந்த சித்தாந்த செய்தி திருமுறைகளிலே ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு பாடல்தோறும் சொல்ற அடிமுடி செய்தி என்றால், எல்லா நூல்களையும் படிப்பதனுடைய ஒரு சாரம் போல நம்முடைய திருத்தொண்டர் புராணம் அமைந்திருக்கிறது என்று சொன்னால், அதை நாம் தொடர்ந்து படிப்பது பெருமானுடைய திருவருளும் குருவருளும் என்று எண்ணி, இப்படி ஒரு அரிய வாய்ப்பை அடியேனையும் ஒரு பொருளாக மதித்து வழங்கிய மருந்தேஸ்வர பெருமானுடைய திருவடி கமலங்களை என்னுடைய மனமொழிமைகளால் வணங்கி உரையையும் இருந்து கேட்ட பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் அவருடைய திருவடிகளை வணங்கி நான் நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.